வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. இன்றைக்கு பாராளுமன்றத்தில் நடந்த 2 பெரிய சண்டைகள் தொடர்பாக தொடக்கத்தில் நான் உங்களுக்கு அந்த வீடியோவை வழங்கப்படுத்துகிறேன். இந்த பாராளுமன்றம் தொடர்பாக பொதுமக்கள், ஏழை மக்கள், கஷ்டப்பட்டவர்கள், சாதாரணமான படிப்பை படித்தவர்கள், சாதாரணமான வாழ்க்கையை வாழுகிறவர்கள் இந்த பாராளுமன்றத்தில் என்ன நடக்கிறது என்பது தொடர்பாக தெரிந்திருக்க வேண்டும். பாராளுமன்றம் என்றால் என்ன, அதை நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். நான் இல்லாத காலத்தில் கூட பொதுமக்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கணும். இந்த வீடியோக்கள் என்னுடைய யூடியூப்ல காலங்காலமாக இருக்கும். இன்றைக்காவது ஒரு நாளைக்கு என்னுடைய மறைவுக்கு பின்னரும் யாராவது பாராளுமன்ற உறுப்பினராக இங்கே வந்தால் இந்த வீடியோவை எடுத்து பார்த்து இதில் இருக்கின்ற முக்கியமான விடயங்களை தெரிந்து கொண்டு ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கணும் என்ற நல்ல நோக்கத்தோடு இந்த விடயங்களை நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். இது எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தெரியுமோ தெரியாது, எனக்கு தெரியாது. ஆனால் இதிலே என்று 2 பிரச்சனை இருக்கிறது. என்னென்றால் இதை சொல்வார்கள், இந்த புத்தகத்தை சொல்வார்கள் ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ், நிலையியல் கட்டளை சட்டம் என்று. என்னோட ஆங்கில புத்தகம் தான் இருக்குது. இதுக்கு தமிழ் இருக்கோ எனக்கு தெரியல, தமிழ் இருக்குதா இல்லையான்றது எனக்கு தெரியவில்லை. அப்படி தமிழ் அதாவது இந்த விடயங்கள் தொடர்பாக விளங்கப்படுத்துவதற்கு தமிழ் வீடியோக்கள் இருந்தால் நல்லம், தமிழ் புத்தகம் இருந்தால் நல்லம், அல்லது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பொதுமக்களுக்கு விளங்கப்படுத்தினால் நல்லம். என்றால் பாராளுமன்றத்தில் என்ன நடக்கும்? பாராளுமன்றம் ஒரு ஹைஃபையான பிளேஸ் அல்ல. பாராளுமன்றம் நாட் அ பிளேஸ் வேர் இட்ஸ் கோல்ட் ஹெவன் ஓ ஹெல், அதாவது நரகமோ சொர்க்கமோ அல்ல பாராளுமன்றம். பாராளுமன்றம் என்பது சாதாரணமான கதிரை மேசைகளாலான ஒரு உயர்ந்த சபை. அதாவது மக்களுடைய கருத்துக்களை தெரிவித்து சட்டங்களை ஆக்குகின்ற, சட்டங்களை ஆக்கும்போது ஒவ்வொரு தரப்பு மக்களுடைய கருத்துக்களையும் தெரிவிக்கின்ற ஒரு சிறந்த உயர்ந்த சபை. அவ்வளவுதான். நான் இதில் ஒரு படம் ஒன்றை போடுகிறேன், நீங்கள் அதில் பாருங்க. என்னுடைய முகப்புத்தகத்தில் போட்டிருப்பேன். பாராளுமன்ற கதிரையை எப்படி தூக்கி தலையில் அடித்து ஒரு படம் உண்டு. அதாவது இந்த கதிரைக்கு ஒரு மரியாதை இருக்கிறது, இந்த பாராளுமன்றத்துக்கு மரியாதை இருக்கிறது என்பதெல்லாம் பேச்சளவில் தானே ஒழிய இவை ஒன்றுமே இங்கே நடைமுறைப்படுத்தப்படுவதில்லை. காலங்காலமாக அந்த அவமரியாதை செய்யப்பட்டிருக்கிறது. அவமரியாதை செய்யப்பட்ட எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்குரிய நடவடிக்கைகளும் இதுவரைக்கும் யாருமே செய்ததும் இல்லை. அதான் உண்மை. அந்த விடயங்களை யாருமே செய்ததும் இல்லை, அவர்களுக்கு தண்டனை கிடைத்ததும் இல்லை. அப்படி ஒரு ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்ஸ் அல்ல. அதாவது இந்த பாராளுமன்றம் என்பது 1930ஆம் ஆண்டுகளில் உங்களுக்கு நன்றாக தெரியும். 35ஆம் ஆண்டுகளில் இருந்து முதலாவது சபாநாயகராக இருந்தவர் ஒரு தமிழர். அதை வலிவை விளங்கிக் கொள்ளுங்கள். நாங்கள் ஒரு தமிழர் இனம், முஸ்லீம் மக்களாக இருக்கட்டும், தமிழராக இருக்கட்டும், நாங்கள் தமிழ் பேசுகின்ற இனம். எங்களுக்கு ஒரு வரலாறு இருந்திருக்கிறது. இப்போ அஷ்ரப் பேரியல் அஷ்ரப் போன்றவர்கள் முஸ்லீம் மக்களிடையேயும், அதே நேரம் சேர் போன்ற ராமநாதவன் போன்றவர்கள், சந்தை செல்வா போன்றவர்கள் தமிழர்களிடையேயும் ஒரு பாராளுமன்றத்திலே ஒரு வரலாற்றை உருவாக்கிவிட்டு போயிருக்கிறார்கள். ஸோ அந்த வரலாற்றை நாங்கள் 83ஆம் ஆண்டிலிருந்து வேறொரு பக்கத்துக்கு எடுத்து சென்றிருக்கிறோம். மறுபடியும் நாங்கள் அரசியலுக்கு வந்திருக்கிறோம். அதாவது எங்களுடைய இனம் ஆயுதம் ஏந்தி போராட நிர்பந்திக்கப்பட்டது இந்த பாராளுமன்றம் போன்ற இடங்களில் எங்களுடைய நியாயங்கள் கிடைக்காத சந்தர்ப்பத்தில். ஆகவே நான் ஒரு முடிவை எடுத்திருக்கிறேன். என்றால் நாங்கள் கதைக்கின்ற விடயங்கள் சிங்கள மக்களுக்கும் போய் சேரணும். சிங்கள மக்களுக்கு நாங்கள் என்ன சொல்ல வருகிறோம் என்பதை நாங்கள் தெளிவாக சொல்வதற்கு ஒரு புலமை இருக்க வேண்டும். உதாரணமாக இன்று நான் இந்த 2 வீடியோ போடுகிறேன். இந்த 2 வீடியோ தொடர்பாகவும் முழு விளக்கங்களையும் உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்கள். முதலாவது வீடியோவாக நான் போடுகிறேன் என்னவென்றால், இப்போது பின்னேறும் ஒரு 2 மணி அளவில் இந்த ஸ்டாண்டிங் ஆர்டருடைய சட்டத்திட்டங்களை வயலேட் பண்ணி இன்றைய தினம் இந்த ஒத்திவைப்பு இந்த பிரேரணை கொண்டு வரப்பட்ட அரசாங்கத்தால் அதுக்குரிய விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ அது டோட்டலி வயலேட்டட். இந்த ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸை வயலேட் பண்ணுகிறது. இது தொடர்பாக நீதிமன்றங்கள்லையோ அல்லது நீதிமன்றங்கள்லையோ அல்லது இங்கேயோ இது தொடர்பாக நாங்கள் எந்த நடவடிக்கைகளையும் மேற்க முடியும். பாராளுமன்றத்துக்கு மேலே போக இயலாது. ஜனாதிபதி கூட பாராளுமன்றத்துக்கு பாராளுமன்றங்களில் தான் நடக்கிறது. ஆகவே பாராளுமன்றத்திலே எதிர்கட்சி ஆளுங்கட்சி இந்த 2க்குமே ஒரு நியாயங்கள் இருக்க வேண்டும். அந்த நியாயங்கள் இல்லாமல் ஆளுங்கட்சிக்கு சார்பாக சபாநாயகர் நடக்கின்ற போது அவற்றை சொல்ல வேண்டிய கடமைகளும், அதை எதிர்க்க வேண்டியதையும், அதை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமைகளும் எங்களிடம் இருக்கிறது. அந்த விடயங்களில் ஒரு விடயம் தெளிவுபடுத்தப்பட வேண்டும். என்னென்றால், நாங்கள் தமிழ் பேசுகின்ற சமூகமாக இருந்தாலும் சிங்கள மக்களுக்கு இடையிலே நாங்கள் அந்த எங்களுடைய விடயங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அவர்களையும் சிந்திக்க தூண்ட வேண்டும், அவர்களையும் சிந்திக்க பண்ண வேண்டும் என்ற தேவை ஒன்று இருக்கிறது. ஸோ 2 விடயங்கள் தொடர்பாக இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே பாரிய சண்டை நடந்திருக்கிறது. இதை முதலாவதாக சொல்லுகிறேன். அது என்னென்றால், இந்த பாராளுமன்றத்தில் 91வது செக்ஷன் இருக்கிறது. அதாவது ஸ்டாண்டிங் ஆர்டரில் 91வது செக்ஷன், அதில் இருக்கின்ற சம்பந்தமான பிரச்சனை உண்டு. இரண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த 27வது அந்த ஸ்ரீதரன் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களுக்கு
இந்த 27 இப்போ நீ இப்போ நான் படித்து பழக்கம் தானே. ஸோ அதில் இதுகள் வச்சு டிஃபெக்ட்ஸ் அடித்து போய் படிப்போம். அதெல்லாம் நான் சொல்கிறேன், கொஞ்சம் படித்தவர்கள் பாராளுமன்றம் பெறணும். அப்போ இதுகளை படித்து ஆங்கிலத்தில் இருக்கிறது படித்து டிபேட் பண்ணி இவற்றை செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. டிபேட் பண்ணி இதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. ஆகவே நான் இந்த விடயங்களை விளங்கப்படுத்துகிறேன். நான் ஃபஸ்ட்டாக ஒன்றுண்டாக நாங்கள் பார்ப்போம். இந்த 2 விடயங்களையும் பொதுமக்கள் தெரிந்திருக்கணும். நான் இல்லாத காலத்திலேயாவது ஒவ்வொரு ஏழை மக்களுக்கும் இப்படி ஒரு விடயம் இருக்கின்றது என்பது தொடர்பாக போய் சேருவோம். ஆக முதலாவது அந்த நடந்த சண்டை வீடியோவை பாருங்கள். නාමල් රාජපක්ෂලාට ඔය වගේ ජාතිවාදය කරපින්නගෙන ගිහිල්ලා මේ රටේ පට්ටු පෞද්ගලික දේශපාලන වාසියට දේශපාලනය කරන්න ජාතික ජන බලවේගය ඉඩ දෙන්නේ නැහැ කියන කාරණාව මේ වෙලාවේ මතක් කරනවා. ගරු සිවඥානම් සීතරන් මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 6ක් කාලයක්. පොයින්ට් එක මොකක්ද මන්ත්‍රීතුමා? ඒක නීති ප්‍රශ්නයක් මම කියන්න මේ නීති මොකක්ද පොයින්ට් එක කිව්වේ? පොත අරගන්නකෝ. කියන්න. ඒක තියෙනවා පිටු ඉංග්‍රීසි පොතේ 37 91 F මට පැහැදිලි කරන්න මට අයිතිය තියෙනවා මේ නීති ප්‍රශ්නයක් අහන්න. මට මම මේකේ අහන්නම් F එක no member shall refine any motion or debate to any matter which is under adjudication by a court of law or to any matter in which a judicial decision is pending. The speaker or the chair may direct any member who speaks in violation of the rule. මේ මට පොයින්ට් එක කියන්න දෙන්නකෝ. මේ බබා වාඩි වෙන්නකෝ පොඩ්ඩක්. මේ බබාලා ආයි දගලන්නේ. පොයින්ට් එක කියවන්න දෙන්න. ගරු මේ පොයින්ට් එක අද උදේ රේස් කරා. ඒක නැවත එහෙම රේස් කරන්න දෙන්න බෑ. ශ්‍රීධරන් මන්ත්‍රීතුමා ඔබතුමාගේ කතාව කරන්න. ගරු සිවඥානම් සීතරන් මන්ත්‍රීතුමා ඔබතුමා ගරු සීතරන් සිවඥානම් මන්ත්‍රීතුමා ඔබතුමාගේ කතාව උදේ කතානායකතුමා උදේ ඔය කතානායකතුමා මේ පොයින්ට් එක උදේ රේස් කරන්න කතානායකතුමා தவிசாளர் முதல் நீங்கள் அமைதிப்படுத்துங்க. எங்களை தார நேரம்னா எங்களை கதைக்கக்கூடிய மாதிரி அமைதிப்படுத்துங்க. தயவு செய்து முதல் எங்களுக்குரிய நேரத்தை அமைதிப்படுத்தி தாங்க. කරුණාකරලා සභාව නිශ්ශබ්ද වෙන්න. ඔබතුමා කතා කරන සීතල මන්ත්‍රීතුමා. ගරු සීතරන් මන්ත්‍රීතුමා ඔබතුමා කතා කරන්න. மற்றவர் கேட்டவங்க பதில சொல்லுங்க. சொல்லி போட்டு நீங்க எப்படிங்க பேசுறது? ඔබතුමා කතා කරන්න. උදේ ඔය පොයින්ට් එක කතා කරා කතානායකතුමා. උදේ ඔය පොයින්ට් එක ගැන කතා කරා කතානායකතුමා ඒ ගැන දුන්නා උපදේශ. දැන් සීතරන් මන්ත්‍රීතුමා කතා කරන්න. ඔබතුමා ඉඳගන්න. නෑ මම කවුරුත් කියන විදිහට නෙවෙයි ඔය පොයින්ට් එක උදේ කතා කරා නේද ලේකම්තුමා? උදේ කතා කරානේ. උදේ இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே தேசபந்து தென்னக்கோன் அவர்களை நீக்குவதற்கான ஒரு ஒரு பிரேரணை ஒன்றை கொண்டு வந்து அது தொடர்பாக விவாதித்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வளோதான் இங்கே இருக்கிற பிரச்சனை. அந்த பிரேரணை தொடர்பாகத்தான் நான் இப்போது ஒரு பாயிண்ட் ஆஃப் ஆர்டரை எடுத்திருந்தேன். அது என்னென்ற விளக்கம் ஒன்றை நான் தொடர்பாக தருகிறேன். அதுபோது நான் அதை கேட்க விரும்பிய போது என்னுடைய ஒரு 20 செகண்ட்களில் 20 வினாடிகளில் என்னுடைய மைக் நிப்பாட்டப்பட்டது. ஸோ அதற்காக நான் சொல்கிறேன், என்னுடைய பாயிண்டை முழுமையாக கதைகள் விடுகின்ற என்ற போது மூலாசன மந்திரித்துமணி, அதாவது வந்து சபையிலே சபாநாயகர் கதிரையிலே வீட்டிருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதை விடிய கதைத்திருக்கிறார்கள். சபாநாயகர் பதில் தந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். அப்போது நான் சொல்லுகிறேன், இல்லை, அதிலே பிரச்சனை இருக்கிறது, அதை எங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன் என்று சொன்ன போது டைம் தரவில்லை. அதான் பிரச்சனை.
சொன்னேன் 20 செகண்ட் மட்டும் தாருங்கள் இது சம்பந்தமாக விளங்கப்படுத்துகிறேன். நான் என்ன பிரச்சனையை கேட்கவே இல்லை என்று சொல்லுகிறேன். එතකොට හොන්ඩරබල් චයා ඔබතුමී ඩිසිෂන් එකක් අරන් තියෙනවාද මේ ඩිබේට් එක පවතින යන නඩුව කිසි බාධාවක් නැතුව යනවා කියලා ඔයගොල්ලෝ ඩිසිෂන් එකක් අරන් තියෙනවද නැද්ද? එච්චරයි. அப்போது நான் கேட்கிறேன், இப்போது நடந்து கொண்டிருக்கின்ற இந்த பாராளுமன்ற ஒத்திவைப்பு வேலை பிரேரணையிலான விவாதம் நடந்து கொண்டிருக்கின்ற வழக்குகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது என்பதற்குரிய முடிவுகளை நீங்கள் எடுத்திருக்கிறீர்களா? அவ்வளவுதான் நான் கேட்கிறேன். උදේ කතානායකතුමා ඒ සම්බන්ධයෙන් තීරණයක් තියලා තියෙනවා. ශ්‍රීධර මන්ත්‍රීතුමා ඔබතුමා කතා කරන්න. கௌரவ නිශ්ශබ්ද වෙන්න සභාව නිශ්ශබ්ද වෙන්න. ஒருவருக்காகவும் பயப்படுகிறீர்கள் என்று கேட்கிறேன். මන්ත්‍රීතුමා වාඩි වෙන්න. என்ன இருக்க சொல்லுகிறார்? නියම වෙන්න. கௌரவ ගරු මන්ත්‍රීතුමා கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களை முதல் தயவு செய்து பாராளுமன்றத்தை அமைதியா வச்சிருக்க பழகுங்க. ஒருத்தருக்கு உரையாற்றுறதுக்கு சந்தர்ப்பம் கொடுத்தால் நாங்கள் காலையில இருந்து 2 மணி மட்டும் இதில் இருக்கிறோம் பேசுறதுக்கு. எதிர்கட்சி என்று சொல்லிக் கொள்ற வகையில எதிர்கட்சியில முதல் ஆள் பேசுறார், பிறகு எங்களுக்கு இருக்க வேண்டிய நேரத்தை இன்னொருவருக்கு கொடுப்பட்டது, பிறகு திருப்பி எங்களுக்கு வராமல் அது வேறொரு பக்கத்தில் போகுது. என்ன அறம் இது? என்ன நீதி? இந்த பாராளுமன்றத்தில் இது என்ன நீதியா நீங்க பாக்குறீங்க? பிறகு நீங்கள் எங்களை பேசுங்கன்னு கூப்பிட்டு விட்டு நீங்கள் வேற என்ன காய்ச்சி கொண்டிருக்கிறீங்க. ஒரு பாராளுமன்றத்தில் நீங்கள் கேட்கிற கேள்விக்கு பதிலளித்து அடுத்தவருக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்க வேணும். எனக்கு தரப்பட்ட நேரம் 7 நிமிடங்கள். தயவு செய்து தலைமை தாங்கும் உறுப்பினர்களே எங்களுடைய நேரத்தை தாங்க தயவு செய்து. ඔබතුමාගේ වෙලාව අඩු වෙන්නේ නැහැ. ඔබතුමා මෙතෙන් දැන් කතා කරන්න පටන් ගන්න. நன்றி. உங்களுடைய நன்றி. நேரம் குறையாது. நீங்கள் இந்த நிமிடத்திலிருந்து கதைப்பதற்கு ஆரம்பிங்கள் என்று சொல்லுகிறார். தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, நாங்கள் இன்றைய தினம் தோப்பு நவக்கிரி ஈவினை பொன்னாலை கட்டுவன் ஊரலு அச்சலு உரும்புராய் கோண்டாவில் கோப்பாய் நீர்வீழி சிறுப்பட்டி புத்தூர் ஆவரங்கால் வாதர்வத்தை போன்ற கிராமங்கள் இந்த சிறுதானிய சிறு விவசாய கொழும்பு கொண்டு வந்த வெங்காயம் லொரியோடு அப்படியே தெருவிலே கொட்டிட்டு போன நிலைமை இருக்கிறது. 19 මෙට්‍රික් ටොන් 50 සාමාන්‍ය 2019 මෙට්‍රික් ටොන් 58,000 පාදිනවා ඒවත් එක්ක සෙපට් ලොරිය රුපියල් 65 ලක්ෂයට විකුණලා දාලා තියෙනවා. ඒක මිලදී ගැනීම සඳහා වෙච්ච යාන්ත්‍රණයක් හදන්න. ඒ වගේම ගබඩා කිරීම සඳහා වෙච්ච ක්‍රියාවලියකට යන්න. ඊට පස්සේ ගොවියා වගාවෙන් ඉව අන්තිමතුමා එක පැහැදිලි කිරීමක් දෙන්න පුළුවන්. වෙලා පිළිවෙල දවසක විමසන ලද ගරු විපක්ෂ නායකතුමා විසින් අසන ලද ප්‍රශ්නයකට රජය සාකච්ඡා කරලා තියෙනවා. ඒ පිළිබඳව ඉදිරියට පියවර ගන්නවා. ආරක්ෂක අමාත්‍යතුමා වෙනුවෙන් ආරක්ෂක නියෝජ්‍ය අමාත්‍ය ගරු මේජර් ජෙනරාල් විශ්‍රාමික අරුණ ජයසේකර මහතා. ගරු කතානායකතුමනි, ගරු මන්ත්‍රීතුමා එක පැහැදිලි කිරීමක් දෙන්න පුළුවන්. වෙලා පිළිවෙල දවසක විමසන ලද ගරු විපක්ෂ නායකතුමා විසින් අසන ලද ප්‍රශ්නයකට පිළිතුරු. அப்போது ஸ்ரீதரன் அவர்கள் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் ஒன்றை கேட்கிறார். அது தொடர்பாக நான் விளங்கப்படுத்துகிறேன். இந்த வீடியோவை பாருங்கள் முதலில். ගරු මන්ත්‍රීතුමා එක පැහැදිලි කිරීමක් විතරයි ලබා දෙන්නේ හැම මන්ත්‍රීවරයෙකුටම 27/2 ගරු මන්ත්‍රීතුමා ඔබතුමා පොයින්ට් බෝඩ් එක මොකද්ද? இப்படி தடுக்கக்கூடாது. நீங்க மற்றாக்களுக்கு கொடுக்குறீங்க. எந்த 2வது வினாவை நீங்க தடுக்கக்கூடாது. தயவு செய்து நீங்க ஸ்பீக்கர் தடுக்கக்கூடாது. ගරු නියෝජ්‍ය ආරක්ෂක නියෝජ්‍ය අමාත්‍යතුමා ගරු කතානායකතුමනි, ගරු විපක්ෂ ஸ்ரீதரன் නායකතුමා அவர்கள் විසින් පෙර கேட்கிறார், දවසක அவருக்கு 2 අසන ලද கொடுக்கிறீர்கள், மற்றவர்களுக்கு எனக்கு ප්‍රශ්නයේ ஒன்றன்று. පිළිතුරු அப்போது சொல்வார், மற்ற உள்ளது உங்களிடம் ஒன்று தான் என்று சொல்லுகிறார். කොතලාවල ආරක්ෂක විද්‍යාපීඨයේ සම්බන්ධ அதாவது ප්‍රශ්න மேலதிக கேள்விகள் ஒன்று மட்டும் தான் கேட்கப்பட விட முடியும் என்று சபாநாயகர் ஸ்ரீதரன் அவர்களுக்கு சொல்லுகிறார். අපේ ආරක්ෂක අමාත්‍යංශයට විෂය පතේට ගැනෙන්නේ නැහැ. ඒක අධ්‍යාපන අමාත්‍යංශයට යොමු කරයි පැත්තෙන් පිළිතුරු සපයයි. පළවෙනි ප්‍රශ්නේ පිළිතුරු කොතලාවල ආරක්ෂක විශ්වවිද්‍යාලයේ ගොඩනැගීම සඳහා මේ වන විට ශ්‍රී ලංකා රජය විසින් වැය කර ඇති මුළු මුදල වාර්ෂික පුනරාවර්තන වියදම් ඇර රුපියල් මිලියන
12,462කි. මෙම වසර සඳහා යෝජිත වෛද්‍ය උපාධි පාඨමාලා ගාස්තු රුපියල් මිලියන 17.5ක් වන අතර පසුගිය වසරේ අය කරන ලද ගාස්තු රුපියල් මිලියන 15කි. Honorable Speaker, just to clarify this, according to the section number 27(2), අතුරු ප්‍රශ්න දෙකක් අහන්න පුළුවන් ද මන්ත්‍රීතුමාලාට නැද්ද? සමහර දවස්වල දීලා තියෙනවා, සමහර දවස්වල අද ශ්‍රීධර මන්ත්‍රීතුමාට දීලා නැහැ. නෑ, ශ්‍රීධර මන්ත්‍රීතුමාට අහන්න එකක් දුන්නා. ඔබතුමා කොහෙද දෙකක් දෙකක් නෙවෙයි. එකයි එක 27(2) යටතේ අතුරු ප්‍රශ්න වාචිකාත්මක දෙකක් අහන්න පුළුවන්. 27(2) යටතේ එහෙම අහන්න නැහැ. සම්ප්‍රදායක් විතර ගරු රවි කරුණානායක මන්ත්‍රීතුමාත් එකතරක් මගේ එල්ලුවට පස්සේ 27(2) පැහැදිලி කර ගැනීමකට අවස්ථාව ලබා දීලා තියෙනවා. Thank you very much. அப்போ சொல்லுகிறார், சாதாரணமாக தாங்கள் 27/2 போடப்படுகின்ற கட்சி தலைவர்களுடைய கேள்விகளுக்கு தாங்கள் போடுவதில்லை, மேலதிகமான கேள்விகளை கொடுப்பதில்லை. ஆனால் சம்பிரதாய முறைப்படி ரவி கருணாநாயக் அவர்கள் கேட்டிருந்ததால் ஒரு கேள்விகளை கேட்பதற்கு அனுமதித்திருந்தேன், அந்த விடயங்களை விளங்கப்படுத்துவதற்காக. அதே நேரங்களில் வந்து ஸ்ரீதரன் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு தடவை கொடுத்திருக்கிறேன், 2ஆம் தடவை கொடுக்க முடியாது என்று சொல்லியிருக்கிறேன். එක් වෛද්‍ය ශිෂ්‍යයෙකු වෙනුවෙන් රජය විසින් இதில் நீங்கள் 2 வீடியோக்கள் பார்த்திருப்பீங்கள். முதலாவது வீடியோ ஒன்று, அதற்கு பிறகு ஒரு சின்ன பஃப்ராண்டு போட்டு ஒரு இடைவெளி ஒன்று விட்டு 2வது வீடியோ ஒன்றை நான் போட்டிருக்கிறேன். அந்த 2 வீடியோவும் வேறு என்பதற்காக முதலாவது வீடியோ தொடர்பாக விளங்கப்படுத்துகிறேன். முதலாவது எங்களுடைய ஸ்ரீதரன் ஐயாவுக்காக நான் இன்றைக்கு எழுப்பி கதைத்த வீடியோ. ஸோ அதில் எங்களோட பாராளுமன்ற நிலையியல் கட்டளை சட்டம், இந்த ஸ்டாண்டிங் ஆர்டர் இருக்குது தானே, இதில் 27வது 2வது செக்ஷனில் இருக்கிறது என்னடா, நான் அதில் இங்கிலீஷை வாசிக்கவில்லை ஃபுல்லாக, அல்லது வாசிக்கிறேன். 27(2) section, the Secretary General shall, upon receipt of any notice in respect of any question, unless the Speaker rules any question out of order, include in the order book for answer on a day not earlier than 7 clear days from the day on which the notice was given, provided that any questions relating to a matter of urgent public importance may be asked by the leader of the opposition or a leader of a recognized political party at the conclusion of questions after due notice has been given to the minister concerned. இது என்ன சொல்லுகிறேன் என்றால், இந்த 27(2) செக்ஷனில் வந்து ஏதாவது ஒரு கேள்வி ஒன்றை நாங்கள் எங்களுடைய பாராளுமன்றத்திலேயே யாராவது ஒரு அமைச்சரிடம் கேட்கப் போகின்றோம் என்றால் அதை நாங்கள் கேள்வியலாக எழுதி நாங்கள் எங்களுடைய மொழியிலே கொடுத்தால் அதே மொழியிலே வாசிக்க வேண்டியிருக்கும். ஆங்கிலத்திலே கொடுத்தால் ஆங்கிலத்திலே வாசிக்க வேண்டி வரும், தமிழ் மொழியிலே கேள்வியை கொடுத்தால் தமிழிலே வாசிக்க வேண்டி வரும். என்ன மொழியிலே கொடுக்குறோமோ அந்த மொழியில் தான் அந்த விடயங்களை நாங்கள் வாசிக்கலாம். ஸோ அதிலே ஸ்ரீதரன் ஐயா வந்து எங்களுடைய, நான் நினைக்கிறேன், அந்த சின்ன வெங்காயம் பயிரிடுகின்ற பொதுமக்களுடைய பிரச்சனை தொடர்பாக 2 கிழமைகளுக்கு முன்னம் போடப்பட்ட கேள்விக்கு இன்றைய தினம் அவருடைய பேர் என்ன, அனுராதபுரத்தைச் சேர்ந்த அமைச்சர் ஒருவர் பதில் சொல்லி கொண்டிருப்பார். அந்த வீடியோ பார்க்க எனக்கு பேர் ஞாபகம் இல்லை, என்னோட வளமையாசன் அப்படிங்கிறவர் பேர் ஞாபகம் இல்லை. ஸோ அவர் வந்து அந்த பிரச்சனைக்குரிய விடைகளை, இன்றைக்கு போட்ட கேள்விகளுக்குரிய விடைகளை இன்று தான் கொடுத்திருப்பார். ஸோ இன்று அந்த கேள்விகளை கொடுக்கின்ற போது அவர் சொல்லி முடிய அவருடைய கேள்விகளிலே ஏதாவது பிரச்சனை இருந்தால், கேள்விகள் விளங்காத சந்தர்ப்பத்தில் நாங்கள் அதை, அதாவது கேள்வியை தொடுத்தவர் அதை விளங்கப்படுத்துவதற்காக இதுவரைக்கும் 2 தடவைகள் வந்து சந்தர்ப்பம், 2 மேலதிகமான கேள்விகளுக்குரிய சந்தர்ப்பம் வழங்கப்படும். ஸோ முதலாவது கேள்வி அது தன்னுடைய விடையை சொல்லி முடித்த பிறகு கௌரவ சபாநாயகர் அவர்களை என்று ஸ்ரீதரன் தொடங்குகிறார். முதலாவது கேள்வியை கேட்கிறார், அதற்குரிய பதிலும் வழங்கப்படுகின்றது. 2வது கேள்வி என்று ஸ்ரீதரன் அவர்கள் கேட்கின்ற போது சபாநாயகர் அவர்கள் என்ன சொல்லுகிறார் என்றால், 2வது கேட்க முடியல, அசுங்கண்டு வாடி வெண்ட அல்லது அசுங்கண்டு இருங்கள் என்று சொல்லி போட்டு அடுத்தவருடைய பெயரை அடுத்த நியாயப்பத்திரம் அங்கே என்று சொல்லி அவர் வாசிக்க தொடங்குகிறார். அப்போது ஸ்ரீதரன் ஐயா தமிழிலே, என்னுடைய மொழியிலே தமிழிலே, கௌரவ சபாநாயகர் அவர்களே, அநீதி நீங்கள் அநீதி செய்கிறீர்கள், எங்களை கதைக்க விடுங்கள், ஒரே ஒரு கேள்வி இருக்கிறது, கதைக்க விடுங்கள் என்று சொல்லி ஸ்ரீதரன் ஐயா தமிழிலே கேட்கிறார். அந்த வீடியோவை நீங்கள் அவதானித்தால் தெரியும். சபாநாயகர் மைக் போட்டிருக்கிறார், ஆனால் மைக்கல்ல ஹெட்செட் போட்டிருக்கிறார். ஆனால் இவர் கதைப்பதை அவர் கேட்பதாக இல்லை, கணக்கெடுப்பதாக இல்லை. ஸ்ரீதரன் ஐயா கிட்டத்தட்ட ஒரு 35 மினிட்ஸ் அது தொடர்பாக கதைத்து விட்டு இருக்கிறார். ஸோ இந்த விடயத்தை தமிழன், இப்போ ஸ்ரீதரன் ஐயாவுக்கு நான் கூடாமை இன் சென்ஸ் லைக்
அவருடைய அந்த சொத்துக்கள் அடிபட்ட போது பிடிபட்ட போது தொடர்பாக சிங்கள ஒருவருடைய தமிழாக்கத்தை போட்டு மக்கள் தான் தீர்மானிக்கும், மக்கள் தான் எல்லாவற்றையுமே தீர்மானிப்பார்களே ஒழிய நான் ஸ்ரீதரன் ஐயாவை பாராளுமன்ற வாக்கு போட்டு அனுப்ப போவதில்லை என்றால் நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நான் எனக்கு தானே வாக்கை போடுவேன். ஸ்ரீதரன் ஐயாவை தேர்ந்தெடுப்பது கிளிநொச்சி மக்கள். ஸோ கிளிநொச்சி மக்கள், யாழ்ப்பாணத்து மக்கள் இந்த விடயம் தொடர்பாக விளங்கப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. ரெண்டாவது, ஸ்ரீதரன் ஐயா எனப்படுவர் எங்களுடைய தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு பிரதிநிதி. எனக்கு அவருடைய அரசியல் பிடிக்கவில்லை, அவர் டபுள் கேம் அடிக்கிறார் என்றால் எனக்கு அது பிடிக்கவில்லை. அவர் நான் டிசிசி மீட்டிங்கிலே சில விடயங்கள் கேட்கும்போது அரசு அதிகாரிகளை அவமதிக்கக்கூடாது, நான் போகிறேன் என்று எழும்பி போவார், எனக்கு அது பிடிக்கவில்லை. ஆனால் அவற்றிலே எனக்கு முரண்பாடு இருக்கிறது அவருடைய கருத்துக்கு. ஆனால் தமிழர் என்ற அடிப்படையில், நாங்கள் தமிழ் பேசும் ஒரு இனம் என்ற அடிப்படையில் எனது சக தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு இன்றைய தினம் அவமதிக்கப்பட்டதை என்னால் பார்த்து கொண்டிருக்க என்னுடைய மனம் கேட்கவில்லை. ஸோ நான் அதை கேட்க வேண்டிய தேவை இருந்தது. ஆகவே நான் எழும்பி எங்களுடைய பாராளுமன்ற சபாநாயகரிடம் கேட்டேன். கௌரவ சபாநாயகர் அவர்களே, இந்த 27 செக்ஷனிலே கேள்விகள் கேட்கப்படுகின்ற போது அந்த கேள்விகளை விளங்கப்படுத்துவதற்காகவும் மேலதிக தெளிவுபடுத்தல்களுக்காகவும் இதுவரை சகல பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் கட்சி தலைவர்களுக்கு தாங்கள் 2 கேள்விகள் கேட்பதற்கு அனுமதி அளித்திருக்கிறீர்கள். ஆனால் எங்களுடைய ஸ்ரீதரன் ஐயாவுக்கு மட்டும் இன்று 1 கேள்வி மட்டும் அனுமதித்திருக்கிறீர்கள். அதுக்குரிய காரணம் என்ன? அது 2 கேள்விகளை நீங்கள் அனுமதித்திருக்கிறார்களா என்று சிங்களத்திலே கேட்டேன். ஏனென்றால் நாங்கள் தமிழில் கேட்பதை அவர்கள் ஒருபோதுமே விளங்கப் போவதில்லை. அதாவது ஒருபோதுமே அவர்கள் தமிழில் கேட்கப்படுகின்ற விடயங்களை அவர்கள் காது கொடுத்து கேட்டு டிரான்ஸ்லேஷன் எங்களுக்கு சொல்லி திருப்பி டிரான்ஸ்லேஷன் அது பாராளுமன்றத்திலே நடக்காது. இங்கே இது ஒரு சிங்கள பாராளுமன்றம், சிங்களத்திலே ஒரு முறையாடுகிறோம். ஏன்னா நாங்கள் இப்போ போய் அமெரிக்காவில் எதிர்பார்க்க முடியாது தமிழிலே பாராளுமன்றத்தை அமெரிக்காவில் நடத்த வேண்டும் என்று. நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக கனடாவிற்கு போனால் ஆங்கிலத்தில் கதைத்து தான் ஆகணும், அங்கே தமிழிலே கதைக்க முடியாது. நீங்கள் அதை விளங்கிக் கொள்ளணும். ஸோ அவர்களுடைய மொழியை நாங்கள் படித்து கொள்ளணும், விளங்க வேண்டும். நாங்கள் எங்களுடைய உரிமைகளை வெல்ல வேண்டுமாக இருந்தால் மும்மொழியும் திறந்திருக்கணும். ஆகவே அடுத்த தடவை ஒரு மாகாண முதலமைச்சரையோ ஒரு பாராளுமன்ற உறுப்பினரையோ நீங்கள் தெரிவு செய்யும் போது மொழித்திறமை உடையவரையும் சற்று கணக்கில் எடுங்கள். அதாவது தனியே மொழித்திறமை உள்ள சுத்துமாத்துகளை கொண்டு விட்டு இங்கே பாராளுமன்றத்தில் என்ன நடக்கிறது என்பது தொடர்பாக மக்களுக்கு தெரியாமல் டீல்கள் அடிப்பதற்காக அல்ல நான் சொல்வது. மொழித்திறமையுள்ள நியாயமான நேர்மையான மக்களுக்காக செயலாற்றக்கூடிய, வாழும்போது மக்களுக்காக வாழ்ந்து சாகக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களை தயவு செய்து தேர்ந்தெடுங்கள். உங்களிடம் புண்ணியம் கிடைக்கும். ஏனென்றால் அண்மையில கூட ஸ்ரீதரன் ஐயா அவர்களோட கலைக்கும் போது அவர் என்னை பாராட்டினார். டாக்டர், உங்களுக்கு 3 மொழி தெரியும், எங்களுக்கும் ஆசை 3 மொழியும் படிப்பதற்கு, வயசு போய்விட்டது, அவை படிக்க முடியாமல் இருக்கிறது, உங்களுக்கு ரியலி அப்ரிஷியேட் பண்ணுற டாக்டர், நீங்கள் நேரம் எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க என்று இவ்வளவு சண்டைக்கும் இவ்வளவு இதுக்கும் நான் ஸ்ரீதரன் ஐயாவோடைய பக்கத்தில் கைதுரமார் போனவர்களோடய கதைக்கிறேன். இன்றைக்கு கூட கதைச்சு கொண்டு தான் இருக்கிறேன். எங்களுடைய சண்டை எனக்காகவும் கயந்திரபார் பொன்னம்பலத்துக்கும் ஸ்ரீதரனுக்கும் இடைப்பட்ட தனிப்பட்ட குடும்ப சண்டை அல்ல. இது எங்கள் இனத்துக்காக யார் நல்லது செய்கிறோம் என்பதற்குரிய சண்டை, அவ்வளவுதான். இப்போது கயந்திரபார் பொன்னம்பலம் அங்கே பேசி கொண்டிருக்கிறேன், நான் அந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கேன். இதில் அது முதலாவது விடயம். ஸோ அதில் சந்தர்ப்பம் கொடுக்கவில்லை, ஸ்ரீதரன் ஐயாவுக்காக கதைத்திருந்தேன். 2வது விடயம், இந்த 91வது பாராளுமன்ற நிலையியல் கட்டளை சட்டம் 91 அதில் எஃப் என்ற பந்தி சொல்லுகிறது, நோ மெம்பர் ஷால் ரிஃபைன் எனி மோஷன் ஓ டிபேட் ஓ எனி மேட்டர் விச் இஸ் அண்டர் அட்ஜுடிகேஷன் பை அ கோர்ட் ஆஃப் லோ or to any matter on which a judicial decision is pending. The speaker or the chair may direct any member who speaks in violation of the rule against sub judice to resume his seat. அதாவது இது என்ன சொல்லுகிறேன் என்றால், provided that the speaker may allow such reference if he is of the opinion that there is no real substantial danger or prejudice to the outcome of the judicial proceeding of before court. அதாவது என்ன சொல்லுகின்ற என்றால், ஏற்கனவே நீதிமன்றத்திலே நிலுவையில் இருக்கின்ற வழக்குகள் தொடர்பாக யாராவது பாராளுமன்ற உறுப்பினர் இந்த பாராளுமன்றத்திலே கதைப்பாராக இருந்தால், கதைக்கின்ற விடயங்கள் அந்த வழக்கினை பாதிக்குமாக இருந்தால், அதனுடைய வழக்கின் முடிவுகளை பாதிக்குமாக இருந்தால், இந்த பாராளுமன்றத்தில் இருந்து கொண்டு அந்த வழக்குகளை விமர்சிக்கவோ நீதிபதிகளை விமர்சிக்கவோ இயலாது. அப்படி விமர்சிக்கப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் ஸ்பீக்கர் அதை நிப்பாட்டலாம். ஆனால் அவர் நினைத்தால் இந்த எங்களுடைய இந்த டிபேட் அந்த வழக்கின் முடிவை தீர்மானிக்காது பாதிக்காது என்று தெரிந்திருந்தால் என்ன சொல்கிறார்கள் என்றால், ஆம் சரி என்று சொல்லி அனுமதிக்கலாம். அதுக்குரிய அனுமதியும் ஸ்பீக்கருக்கு இருக்கிறது.
ஸோ இப்போ என்னுடைய கேள்வி என்னென்றால் இந்த எஃப் செக்ஷன் படி இப்போது போடப்பட்டிருக்கின்ற வழக்குகளோட முடிவை இவரை நாங்கள் இந்த பாராளுமன்றத்திலே இந்த விவாதத்தை எடுத்து டிபேட் பண்ணுவதன் மூலம் நாங்கள் அந்த வழக்கின் முடிவை பாதிக்காது என்பதை நீங்கள் உறுதிப்படுத்துகிறீர்களா என்று மட்டும்தான் கேட்டேன். அதற்காகத்தான் இந்த பெரிய சண்டை. மறுபடியும் இதை போடுகிறேன் பாருங்கள், எந்த பெரிய சண்டை என்று. என்னென்றால் ஒரு வசனத்தை ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நான் எழுப்பி ஒரு 20 செகண்ட் கதைப்பதற்கு கூட பாராளுமன்றம் நடுங்குகிறது. ஏனென்றால் நாங்கள் சட்டங்களை கதைக்கிறோம். நாங்கள் அநியாயம் செய்யவில்லை, குண்டு வைக்கவில்லை, நாங்கள் கொட்டி அல்ல, ரஸ்தவாதி அல்ல, நாங்கள் தீவிரவாதி என்னும் மூலம் எங்களை முத்திரை கொத்த முடியாது என்றால் நாங்கள் படித்து பாராளுமன்றம் வந்து பாராளுமன்ற மக்களுடைய பிரதிநிதிகள் நாங்கள் நியாயத்தை கதைக்கிறோம். சட்டப்படி இந்த இன்றைய டிபேட் வந்து இன்று செய்ய முடியாது. ஆனால் அந்த அது வெளிப்படையானது. உச்ச நீதிமன்ற மேல் நீதிமன்ற வழக்குகளை இது பாதிக்கும். இதே மாதிரியான கேள்விகளை நான் கேட்கின்ற போது, யாழ் போதனா வைத்தியசாலை தொடர்பான கேள்விகளை பாராளுமன்றத்தில் கேட்கின்ற போது சுகாதார அமைச்சர் சொல்லியிருப்பார், இதுக்கு பதில் சொல்லியிருந்தால் அது நீதிமன்றங்களை பாதிக்கும். இது எப்படி என்றால் எனக்கு அது விளங்கவே இல்லை. ஏனென்றால் இங்கே தவறிழைக்கும் போது ஒரு கூட்டமாக தவறிழைக்கிறார்கள். கேட்பதற்கு யாரும் இல்லாத நாடாக இது மாறிக்கொண்டிருக்கிறது. ஒரு அநீதியை கேட்கும் போது அங்கே இந்த சட்டத்தை சொல்லி காட்டுகிறார்கள். அந்த வழக்கு இருப்பதால் வழக்கை பாதிக்கும். ஆகவே நாங்கள் அதை அப்படியே விடுகிறோம் என்று. ஆனால் இன்றைக்கு இன்னொரு விடயம் கதைக்கிறேன், அதை நீங்கள் பாருங்கள். ஆனால் நாங்கள் இந்த விடயங்களை கதைக்கும் போது அரசாங்கம் தடுக்கிறது. இதுதான் உண்மை. இந்த உண்மையை மக்கள் விளங்கிக் கொள்ளணும். இந்த 27/2/91F இந்த செக்ஷன் அதுகளை உங்களுக்கு வழங்கப்படுத்தி இருக்கிறேன். ஆகவே அரசாங்கம் பிழை செய்வதற்குரிய ஆதாரங்களையும் வழங்கப்படுத்தி இருக்கிறேன். இதுதான் NBP அரசாங்கத்தினுடைய உண்மையான முகம். அதை விளங்கிக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். டாக்டர் ராமநாதன்.